இன்ஸ்டாகிராமால ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பல பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? யாருனால பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தம்ப்நெயில் பார்த்தீங்களே, அவங்களாலே பாதி பிரச்சனை வருது. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றீங்கன்னா, இவங்களெல்லாம் பார்த்துட்டு, இவங்கலாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதும், கப்புள்ஸ் இதெல்லாம் பண்றத பார்த்துட்டு, இங்க நெறைய பேர் நம்மளும் அதே மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு கணவருக்கு விருப்பம் இருக்கலாம், இல்லன்னா மனைவிக்கு விருப்பம் இருக்கலாம், இல்லன்னா 2 பேருக்குமே விருப்பம் இருக்கலாம், இல்லன்னா ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் தான் விருப்பம் இருக்கும். வழியே இல்லாம மனைவியோ இல்லன்னா கணவரோ வந்து யாராவது ஒருத்தங்க விருப்பப்பட்டு இந்த மாதிரி கப்புள்ஸ் ரேஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா உருவாயிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பல இஷ்யூவும் வந்திருக்கு. இப்ப கேட்டா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்க வந்து முன்னாடி இருந்து நாங்க ஒழுக்கமாகவும் நாகரிகமாகவும் தான் நாங்கெல்லாம் வந்து போட்டோஸோ வீடியோஸோ நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். பாக்குற கண்கள் தான் சரியில்லை, பாக்குறவங்க தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் ஒரு உருட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், முன்னாடி நீங்க நாகரிகமா போஸ்ட் பண்றீங்க, இப்ப நாகரிகச்ச முறையில நீங்க போஸ்ட் பண்ணும்போது யாரும் கேள்வி கேட்க கூடாதா? அப்போ நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா நீங்க வந்து போட்டோஸா வீடியோஸா நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. புரியுதா? உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரை நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது அப்படின்னா நீங்க போட்டோஸோ வீடியோஸோ யாருமே ஷேர் பண்ணக்கூடாது. அறிவு இருக்கப்ப எப்படி இப்படி எல்லாம் இருக்க? நான் இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்க பட்சத்துல எப்படி உனியால இப்படி எல்லாம் முடியுது? என்ன ஒண்ணு பைத்தியம். இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது பிராங்க் மாதிரி தெரியுதா? பட் இது பிராங்க்னு அவங்க சொல்றாங்க. எது பிராங்க் எது பிராங்க் இல்ல, எது நம்ம காமெடியோட கலந்து செய்யணும், எது காமெடியோட கலந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுல ஒண்ணுமே தெரியல. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு 18+ கண்டென்ட் மாதிரியும் நீங்க அந்த மாதிரி தான் நீங்க வந்து போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்படி நீங்க போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியூஸ் அதிகமா வரும், அதனால வியூஸ்னால கமெண்ட் அதிகமா வரும், அதனால லைக் அதிகமா வரும், அதனால நமக்கு துட்டும் வரும். இப்போ அப்படி எடுத்துக்கலாம். இப்ப இவங்க போட்டோஸும் போடுறாங்க. இப்ப இந்த பைலட் பவி அப்படின்னு சொல்ற ஒரு கப்புள்ஸ் வந்து போட்டோஸ் ஷேர் பண்றாங்க. அப்ப அந்த போட்டோ ஷேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்களா நாங்க வந்து போட்டோஸும் இதுவும் போடுறது வந்து நாங்க வந்து விளம்பரத்துக்காக போட்டோம், நாங்க சாரி விற்பனைக்காக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. நான் கேட்கிறேன், எந்த இடத்துல டேக் யூஸ் பண்ணீங்க, எந்த இடத்துல பெய்டு ப்ரொமோஷன் யூஸ் பண்ணீங்க, எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணீங்க, எங்க லிங்க் கொடுத்தீங்க? எதுவுமே பண்ணல. நீங்க எதனால பண்ணீங்கன்னா, இப்படி நம்ம காமிச்சா மட்டுமே நமக்கு வியூவர்ஸ் வருவாங்க, லைக் வரும்னு சொல்லிட்டு நாகரிகமா போட்ட கப்புள்ஸ் நாகரிகமற்ற முறையில நீங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போக போக இப்ப ஏஐ எடிட் மூலயமா நீங்க தன்னோட சரி வேணாம் அவங்களோட போஸ்ட்டை நீங்க பண்றீங்க. உங்களுக்கே தெரியும் அது தப்பா இருக்குது, தப்பா இருக்க போய் தான் நமக்கு வியூஸும் போகுது, லைக்கும் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அதுக்கு தானே நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க. நம்மள ஒருத்தன் பாக்குறானா கிரிட்டிசைஸ் பண்ணுவான்னு தெரியுங்களா? கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பனா தான் வச்சிருக்கீங்க. அத்தனை பேர் நம்மள எப்படி அசிங்கமா பேசுறான்னு உங்களுக்கு தெரியுங்களா? நாகரிகமா போட்ட கப்பல்ஸ் நாகரிகமற்ற முறையில போகும்போது கேள்வியும் வருது, அதே டைம்ல உங்களுக்கு நிறைய கேவலமான கருத்துக்களும் வருது. இங்க நிறைய இப்ப யூடியூப்லயே வந்துருச்சு, நமக்கு ஒண்ணு கமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதை நம்ம கட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணா கட் பண்ண முடியும். பட் உங்களோட இதுல ஷோ ஆகுது. அப்ப நம்ம மனைவியோ நம்ம கணவரையோ ஒருத்தங்க தப்பா பேசும்போது நம்ம என்ன பண்ணும்? கமெண்ட் செக்ஷன்ல நீ என்னாலும் பண்ணிட்டு போ, ஆனா நீ என்ன கமெண்ட்ல தப்பா பேசுனா கமெண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. பட் இவங்க கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இஷ்டத்துக்கு நீங்க இப்ப பண்ணணும், இஷ்டத்துக்கு நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். உங்க வீடியோஸோ உங்க போட்டோஸையும் சின்ன குழந்தை கிட்டலாம் மொபைல் இருக்குது. அப்போ நீங்க இதை போஸ்ட் பண்றது நியாயம். இவங்களுக்கு ஆதரவா சொல்றோம், கேட்கறவங்க சொல்றேன். இதே உங்க குழந்தைகளோ இல்லைன்னா சின்ன பிள்ளைகளோ யாராவது பார்த்தா இதை ஒத்துப்பீங்களா? உங்களை பார்த்து 4 பேர் இன்ஸ்பிரே ஆகும். உங்களை பார்த்து 4 பேர் இங்க பாத்தீங்களா அப்படி போடுறாங்க, அப்ப நம்ம இப்படி போட்டோம்னா நம்ம வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கத்துப்பாங்க. அப்போ உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இதான் கொஸ்டின். பாக்குற உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஏத்துப்பீங்களா? அப்ப ஏன் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு கப்புள்ஸ், அதாவது படம் நடிக்கணும், இல்லைன்னா படத்துக்கு ஏதாவது சான்ஸ் கேட்கணும், கண்டிப்பா வந்து இப்ப இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப் அது ஒரு தளமா ஆகி போச்சு. பட் இங்க நடிப்பு திறமையோட இங்க ரொமான்ஸ் அதிகமாகி போச்சு. உண்மையை சொல்ல போனா அதான் நடந்துட்டு இருக்குது. கப்புள்ஸ்ல வந்து கப்புள்ஸ் விளாக்ஸை கூட விட்டுருங்க, பட் அந்த கப்புள்ஸ் ரீல்ஸ் அதிகமா பண்றாங்க பாத்தீங்களா? என்ன டேங்க்ஸ்ன்னு தெரியாது, சும்மா ஒரு 4 ஸ்டெப்பை போட்டு அதே உட்காந்து 4 பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. கேவலமாவும் பண்ணுவான், நல்லதாவும் பண்ணுவான். அக்கா சூப்பர்னு சொல்றான், அதே அக்கா வேட யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு வேர்டு ஒன்று போட்டு வச்சிருப்பான். கேவலமா இல்லையாடா? அந்த அக்கான்னு போட்டு அடுத்தது ஒண்ணு போட்டுறீங்களா? கேவலமா இல்லையாடா? அப்ப நீலாம் மத்தவங்களை என்னடா பார்வையில பாப்பா? நீ எனக்கு புரியல. அக்கான்னு போட்டு அடுத்தது ஒரு சென்டென்ஸ், ஒரு கேவலமான சென்டென்ஸ் போட்டுறிய, அப்ப நீ எந்த மாதிரி மத்த பெண்களை நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆகிய உங்ககிட்டே நான் விட்டுடுறேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் சொல்லல, சில கீழ்த்தரமான ஆட்கள் இருக்காங்க.
கேவலமான டாங்ஸ்ல ஆடுறது, கேவலமான ஒரு ரொமான்ஸ் மாதிரி காட்சிகள் மாதிரி பண்றது. இதனால யாரு யாரு இது எனக்கு புரியல. இதை உங்களை பார்த்து 4 பேர் கெட்டு போறாங்க. உங்களை பார்த்து 4 கப்புள்ஸ் இந்த மாதிரி நம்ம இவங்க பண்றாங்களா, அப்ப நம்மளும் பண்ணுவோம், நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல கண்டென்ட்லாம் போய் உங்களை மாதிரி கீழ்த்தரமான கண்டென்ட்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களால பல குடும்பங்கள் சீரழிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்குது. உண்மையை சொல்ல போனா அதான். உங்களை பார்த்து 4 பேர் இவங்க போடுறாங்க, அப்ப நம்ம போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூவா ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா தெரியும். நேற்று வரைக்கும் ரீல்ஸ் போடாதான் இன்னைக்கெல்லாம் புதுசா ரீல்ஸ் போட கிளம்பிப்பான். உங்க கூட இருக்கவங்க கப்புள்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுவாங்க, நியூவா எடிட் பண்ணி போடுவாங்க, மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்னதா நம்ம பழைய அவங்க ஒருத்தவங்க கண்டென்ட் பண்ணிப்பாங்க, அதே கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இவங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுவாங்க. நீ நல்லா பாத்தீங்கன்னா கூட இருந்தவங்க நிறைய பேர் பண்ணிப்பாங்க. நீ யாரையும் பண்ண வேணாம்னு சொல்லல, நல்ல கண்டென்ட் கொடுங்க. நல்ல 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 காமெடியான கண்டென்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சிரிக்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க, கருத்துள்ள பதிவுகள் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அசிங்கமா பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இது அசிங்கம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இங்க நிறைய கப்புள்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல நாகரிகமா போட்டவங்க அத்தனை பேரும் அதாவது உங்களுக்கு புரியும், நாகரிகமா ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, அது போக 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 நாகரிகம் மச்சமா போகும்போது அதை கேட்கறதுல தப்பே கிடையாது. நீ முதல்ல இருந்து அப்படியே போட்டுட்டு இருக்கா, இது இவங்க இப்படிதான்ப்பா, இவங்க இப்படிதான் போடுவாங்க, இந்த கப்புள்ஸ் இப்படிதான், இந்த ஆள் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கேவலமா போடும்போது தானே கொஸ்டின் வருது. உங்களை பார்த்து 4 பேர் கெட்டு போறது. இதுல வேற இன்னொரு கப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பையனை வேணாம், சரி அந்த பான் மொழிகள் நடிகை அந்த மாதிரி ஒருத்தர் ஆள் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அது கண்டென்ட்டா தெரியும். பட் நீங்க அதை நாளைக்கு எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அது கண்டென்ட் கிடையாது. அது மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குது. நீங்க பேசுறதும் பண்றதும் பார்க்கும்போது நீங்க பண்றதை படுத்தாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க தப்பு பண்றீங்க, உங்க உள் மனசுக்கும் உங்களுக்கும் ஃபுல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டு அதை நாங்க அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டாதீங்க. ஆமா நாங்க இதுக்காக தான் பண்றோம், இதுக்காக தான் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிளாரிட்டி கிடைச்சிடும். ரைட், இவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிருவாங்க. இல்ல நாங்க அதுக்காக பண்ணல, எங்களை நீங்க அப்படி நினைக்காதீங்க இப்படி நினைக்காதீங்கன்னு பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா நான் சொல்றேன்? உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? அந்த கப்புள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இவங்களை பார்த்து நீங்க ஒரு மோட்டிவேட் ஆகாதீங்க, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோஸ் பண்ணுங்க. நல்ல நல்ல கப்புள்ஸ் நிறைய பாக்குறீங்க, கப்புள்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா நீங்க நல்ல நல்ல கண்டென்ட் இருக்குது, சிரிக்கிற மாதிரி பண்றவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அந்த டைம்ல நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த டைம்ல நமக்கு growth இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். என்னதான் நெகட்டிவா பண்ணாலும் நமக்கு அமௌண்ட் எல்லாமே வரும். ஃபியூச்சர் நல்லா இருக்காது. அதனால அதை நினைச்சிட்டு மனசு நினைச்சு நீங்க பண்ணுங்க. அதுக்காக நான் எல்லாரும் ஒரு தனிப்பட்ட இதுல நான் இது பண்ண முடியாது. அது அவங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களால 4 பேரை கெடுத்துறாதீங்க தான் சொல்ல வரேன்.